ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டூப்பர் ஸ்டுடியோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னாங்க, பாகிஸ்தான் தேவையே இல்லாமல் நம்மக்கிட்ட வாய்ஸ் சவால் விட்டுட்ருக்காங்க இல்லையா, அதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இவங்கெல்லாம் தாங்க மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் பாகிஸ்தானில் இராணுவ தளபதியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன்னு சொல்லுவாங்கங்க. இப்போ பாகிஸ்தானில் இராணுவ தளபதியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தாங்க இருக்காங்க. நம்ம நிறைய இடங்களில் இந்த 3 பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி பகல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு இல்லைங்களா. அந்த தாக்குதலுக்கு தேவையே இல்லாமல் இவர் தாங்க ஆரம்பித்து விட்டதா சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, காஷ்மீர் எங்களோட முக்கியமான ஒரு பகுதி, என்ன ஆனாலும் நாங்கள் அதை விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை ஆரம்பித்து விட்டதே இவர் தாங்க. அப்படி பார்த்தா சாதாரண நம்ம இந்திய டூரிஸ்டர்ஸ்லாம் அங்கே போயிருப்பாங்களே, அவங்க மேலே மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்கங்க. அதுக்கப்புறம் நாம் அப்போவே சொல்லியிருந்தோம், இதை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சைடுலேருந்து அவங்களுக்கு நம்ம நிறையவே சொல்லியிருந்தோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தணும் இல்லையா, அப்போ அவங்க கொஞ்சம் வாங்கி கட்டிக்கிட்டு அமைதியாகவும் இருந்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, பாகிஸ்தான் தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்க தான் என்னோடய உயிர் ஆன்மா அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு ஊன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானோட இராணுவ தளபதி 3 என்ன பண்ணியிருக்காருன்னா யூஎஸ் போயிருக்காங்கங்க. அது ஏன் போனாங்க அப்படின்னா, ஃப்ளோரிடா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இராணுவ ஈவெண்ட் நடக்குதுங்க. அந்த ஈவெண்ட்டில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போது அவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் இல்லைங்க, தேவையே இல்லாமல் பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா, இந்தியா ஒரு மெர்சிடென்சி காரு, நாங்கள் ஒரு ட்ரக்கு மாதிரி, நாங்கள் ஒரு ட்ரக்கு ஒரு கார் மேலே மோதிச்சுன்னா, அதாவது ஒரு மெர்சிடென்சி கார் மேலே மோதிச்சுன்னா யாருக்கு இழப்பீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நமக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு எதுவுமே இல்லை, ஒரு குப்பை வண்டி நம்ம கார் மேலே மோதிச்சுன்னா குப்பை வண்டிக்கு லாஸா, நம்ம வண்டிக்கு லாஸா? நம்ம வண்டிக்கு தானேங்க லாஸு. அந்த மாதிரி அவங்க அவங்க ஆங்கிளில் எப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த நாட்டு தளபதியாவது எங்கள் நாடு ஒரு குப்பை வண்டி, ஒரு லாரி, ஒரு ட்ரக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? ஆனால் இந்த 3 சொல்லியிருக்காங்க. ஏன் அவர் இப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்கான காரணமே தெரியலிங்க. சரி, ஆனால் அவர் சொன்னார் சரி, அது எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து சொல்லியிருக்காங்கங்க. இதுக்கு ட்ரம்ப் ஏதாவது ரியாக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன் நம்ம ட்ரம்ப் இதில் கூப்பிட்றோன்னா, அவரோட நாட்டிலேருந்து தானே இவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு இந்த மாதிரி சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறத அவர் தானே அங்கே சொல்லணும். எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நமக்கும் இந்தியாவுக்கும் சரி, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவோ பிரச்சனை போயிருக்கலாம். ஆனால் நாம் வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாட்டை பற்றி நம்ம தப்பாக பேசலாமா? கண்டிப்பாக அந்த மண்ணில் நின்று பேசியிருக்கக்கூடாது. அவங்க அப்படி தான் பேசியிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சைடு இருந்து என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.